வணக்கம். நான் அனுஷா சண்முகம். ஆத்தங்குடி நலம் தரும் சாய்பாபா கோயிலிருந்து பேசுறேன். துணி பூஜைய பற்றி நான் என்ன பலன்கள பெற்றேனோ, அத வந்து எல்லாருக்கும் சொல்லணுங்கிறதுக்காக தான் இந்த பதிவ அ போடுறேன். அதாவது பாபா இருக்கிற காலத்துல, அ அவரால ஏற்படுத்தப்பட்ட நெருப்பு தான் இந்த துணிங்கிறது. அவரோட பக்தரான பாகோஜிங்கிறவரு குஷ்டரோகத்தால ரொம்ப அவதிப்பட்டாரு. அந்த குஷ்ட ரோகத்த போக்குறதுக்காக அவர் ஏற்படுத்தின நெருப்பு தான் இந்த துணிங்கிறது. ஸோ இந்த துணியோட மகிமை என்னன்னா, அதுல நெறைய விஷயங்கள் இருக்கு. அதாவது நம்ம வந்து சில சமயம் அ முன்னோர்களுக்கு வந்து நம்ம வந்து சரிவர திதிகள்லாம் குடுக்கறது கிடையாது. ஸோ அதனால நெறைய நமக்கு துன்பங்கள் வருது. வீட்ல குழந்தைங்கள் இருந்தா அவங்களுக்கு திருமண தடைகள், படிப்பு இந்த மாரி நெறைய விஷயங்கள். கணவன், மனைவி நல்லா இருப்பாங்க. அந்யோன்யமா திடீர்னு சண்டை அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடுகள். இதெல்லாம் நெறைய வர்றதுக்கான காரணங்கள் இந்த பிதுர் சாபம் தான். இந்த பிதுர் சாபத்த போக்குறதுக்கு ஒரே சிறந்த வழி என்னன்னா, பாபா ஏற்படுத்தின இந்த நெருப்புல அ நம்ம வந்து பூஜை செய்தால் அதனால அது இது எல்லாமே நிவர்த்தியாகி நம்ம குடும்பத்துல சந்தோஷங்கள் நெறைய வரும். அதாவது அ பாபா வந்து என்ன சொல்றாருன்னா, விதியால முடியாதத இந்த துணியால முடியும்னு சொல்றாரு. அ என்னன்னா, இந்த நெருப்புல வர்ற சாம்பல ஊதியா எடுத்து நம்ம வந்து அத மருந்தாவோ, இல்ல அ நெற்றியில ஊதியாவோ அதாவது நம்ம வந்து விபூதின்னு சொல்லுவோம். அவங்க வடநாட்டுல ஊதின்னு சொல்லுவாங்க. அத பூசிக்கொண்டா நம்ம நெனைச்ச காரியம் நடக்கும். அதாவது 9 வாரம் இத வந்து தொடர்ந்து செய்யலாம். 9 நாள் செய்யலாம். 48 நாள் இந்த துணிய செய்யலாம். நம்ம என்ன காரணத்துக்காக வேண்டிக்கிட்டு செய்றோமோ, அது நிச்சயமா நிறைவேறும். இதுக்கு தேவைப்படுற வந்து ஜாமான் என்னன்னா, நவதானியம். நவதானியம்ங்கிறது நவக்கிரகத்த அடக்கி இருக்கிறது. 2வது நல்ல நெய்யி, தேனு, கொப்பர தேங்கா, மட்ட தேங்கா, ஆ சமத்து குச்சி. இது எல்லாத்தையும் பாபா கிட்ட வச்சு பூஜை பண்ணி 9 முறை துணிய வலம் வந்து இத நம்ம செஞ்சோம்னா, கண்டிப்பா நம்ம நெனைச்ச காரியங்கள் நடக்கும். அதாவது பித்ரு சாபம் நிச்சயமா விலகும். அ துணி பூஜை வந்து நம்ம அ எதுக்காக செய்றோம்னா, ஒண்ணு வந்து ஆ அதாவது பித்ரு சாபம்னு சொன்னேன். அடுத்தது வந்து கர்ம வினைகள். அதாவது நம்ம சமயத்துல நம்ம வந்து பிரச்சனைகள் அதிகமா வரையில, நம்மளே நம்மள அறியாம என்ன சொல்லுவோம், நம்ம என்ன பாவம் செஞ்சோமோ தெரியலையே! இந்த ஜென்மத்தில செஞ்சோமோ, இல்ல போன ஜென்மத்தில செஞ்சோமோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மனிதர்களும் புலம்புறது உண்டு. நமக்கே தெரியாம நம்ம ஏதாவது பாவங்கள் செஞ்சிருப்போம். அது இந்த ஜென்மமா இருக்கட்டும், இல்ல போன ஜென்மமா இருக்கட்டும். அதிலிருந்து நம்ம விடுபட்டு நம்மளுடைய வாழ்க்கை ஸ்மூத்தா போகணும்னா, அதற்கு இந்த துணி பூஜை சிறந்தது. அத நீங்க செஞ்சீங்கன்னா, கண்டிப்பா அதிலிருந்து உங்களுக்கு விடுதலை நிச்சயமா கிடைக்கும். ஏன்னா, அந்த துணி பூஜையில நம்ம வந்து நவதானியத்தையும் நம்ம அதில போடுறோம். அது எதற்காகன்னா, அந்த நவதானியம்ங்கிறது நம்ம நவக்கிரக தோஷங்கள் இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தோஷம் இருக்கும். அப்ப அந்த எ யாருக்கு எந்த தோஷமா இருந்தாலும், அது எல்லாமே அது உள்ள அடங்கும். ஸோ நம்ம அத வச்சு பூஜை பண்றப்ப, நம்மளுடைய நவக்கிரக தோஷங்களும் நீங்கும். கர்ம வினைகளும் நீங்கும். முன்னோர்கள் சாபம், பித்ரு சாபம் எல்லாமே இதுலருந்து விடுபட்டு, உங்களுக்கு ஒரு வாழ்க்கை மேன்மையான ஒரு வாழ்க்கை நிச்சயமா கிடைக்கும். அது உறுதி. வர முடிந்தவர்கள் இங்க இந்த கோயிலுக்கு வந்து நீங்க துணி பூஜைய செய்யலாம். அப்படி வர முடியாதவர்கள், உங்க அருகாமையில இருக்கிற ஏதாவது ஒரு பாபா கோயில்ல துணி இருக்கிற இடத்துல போய் நீங்க செய்யலாம். அப்படியும் உங்களால போக முடியல அப்படின்னா, நீங்க எங்க கோயில் அலுவலகத்த அணுகி அவங்கள்ட்ட சொன்னீங்கன்னா, உங்க பேர், நட்சத்திரத்த குடுத்தா, அவங்க இத செஞ்சு உங்களுக்கு பிரசாதத்த தபால் மூலமா அனுப்பி வைப்பாங்க. அதே மாரி இங்க பூஜை செய்றத வீடியோவாவும், காணொளியா உங்களுக்கு அனுப்பி வைப்பாங்க.